உள்ளமே வாழ்க, உள்ளொரு ஜோதியே வாழ்க, உள்ளம் நிறைந்தோனே வாழ்க, நீங்காதொருவனே வாழ்க, ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா, ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா, நீ என்னில் நான் உன்னில் ஈஸ்வரா, நீ என்னில் நான் உன்னில் ஈஸ்வரா, ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா, ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. நற்பேறு பெற்றவர் யார்? உலகில் நற்பேறு பெற்றவர் யார்? நற்பேறு பெற்றவர் யார்? உலகில் நற்பேறு பெற்றவர் யார்? பொல்லாரின் சொற்படி நடவாதவர், பாவியின் வழியில் நில்லாதவர், பொல்லாரின் சொற்படி நடவாதவர், பாவியின் வழியில் நில்லாதவர், இகழ்வாரின் குழுவில் அமராதவர், இகழ்வாரின் குழுவில் அமராதவர், நிலம் போற்றும் நல்லவரே, நற்பேறு பெற்றவர் யார்? உலகில் நற்பேறு பெற்றவர் யார்? சட்டத்தில் மகிழ்கிறவர், அல்லும் பகலும் தியானிப்பவர், ஆண்டவர் சட்டத்தில் மகிழ்கிறவர், அல்லும் பகலும் தியானிப்பவர், நீரோடை அருகின் மரமாவார், நீரோடை அருகின் மரமாவார், பருவத்தில் பயன் தரும் நல்லவரே, நற்பேறு பெற்றவர் யார்? உலகில் நற்பேறு பெற்றவர் யார்? காற்றின் பதராவார், நீதியின் தீர்ப்பில் நிலை நில்லார், பொல்லார் காற்றின் பதராவார், நீதியின் தீர்ப்பில் நிலை நில்லார்,
மகிழ்வாவார். நேரியோர் ஆண்டவர் மகிழ்வாவார். ஆண்டவர் போற்றும் நல்லவரே, நற்பேறு பெற்றவர் யார்? உலகில் நற்பேறு பெற்றவர் யார்? நற்பேறு பெற்றவர் யார்? உலகில் நற்பேறு பெற்றவர் யார்? லூக்கா எழுதிய நற்செய்தி அலகு 8 இறை சொற்றொடர்கள் 1 முதல் 3 முடிய. அக்காலத்தில் இயேசு நகர் நகராய் ஊர் ஊராய் சென்று இறையாட்சி பற்றிய நற்செய்தியை பறைசாற்றி வந்தார். 12 அவருடன் இருந்தனர். பொல்லாத ஆவிகளில் நின்றும் நோய்களில் நின்றும் குணமான பெண்கள் சிலரும், 7 பேய்கள் நீங்க பெற்ற மகதலா மரியாவும், ஏரோதுவின் மாளிகை மேற்பார்வையாளர் கூசாவின் மனைவி யோவன்னாவும் சூசன்னாவும் மேலும் பல பெண்களும் அவரோடு இருந்தார்கள். அவர்கள் தங்கள் உடைமைகளை கொண்டு அவருக்கு பணிவிடை செய்து வந்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இறையாட்சி மறைபரப்பு பணியை எங்கும் செய்ய வேண்டும் என்பது இயேசுனுடைய விருப்பம். அதில் ஆண்களும் பெண்களும் இணைகிறார்கள். அருள்நலில் உள்ளோரும் பொதுநலில் உள்ளோரும் இணைகிறார்கள். இவர்கள் தங்கள் உடைமைகளை கொண்டு இந்த இறையாட்சி பணிக்கான பணிகளை செய்ய வேண்டும் என்பதுதான் இயேசுனுடைய ஆசை. இந்த நற்செய்தி வாசகத்துடைய கடைசி வாக்கியத்தை பார்த்தோம் என்று சொன்னால், அவர்கள் தங்கள் உடைமைகளை கொண்டு இயேசுவுக்கு பணிவிடை செய்து வந்தார்கள். சீடர்கள் அல்லது சீடத்திகள் பல விதங்களில் பணி செய்ய முடியும். ஆனால் தங்களுடைய உடைமைகளை கொண்டு பணிவிடை செய்வது என்பது அர்ப்பணத்தின் தியாகத்தின் ஆழமான ஒரு நிலை. பணியை சேவையை ஒரு வேலையாக பார்க்காமல் இன்றைக்கு ஒரு வேலையாகத்தான் பார்க்கிறார்கள். கேவலமா இருக்கு. அது ஒரு வாழ்வு அர்ப்பணமாக தங்களையும் தம்மிடமிருந்த அனைத்தையும் ஆண்டவருக்கு கையளிக்கின்ற பற்றற்ற மனநிலையை இந்த சீடர்களிடம், குறிப்பாக பெண் சீடத்திகளிடம் காண்கிறோம். நம்ம யோசிக்கணும், நம்ம எப்படிப்பட்ட சீடர்களாக வாழ்கிறோம், இருக்கிறோம், பணி செய்கிறோம். நமது உடைமைகளை, அது பணமோ திறனோ திறமையோ ஆற்றலோ நேரமோ அன்போ இரக்கமோ பகிர்தலோ உடனிருப்போ உறவுகளோ, இத்தகைய உடைமைகளை நாம் இயேசுவுக்காக, இயேசுனுடைய இலக்கு மக்களுக்காக செலவழித்து அவருக்கு பணிவிடை செய்கிறோமா என்பது இன்றைக்கு பல கேள்விகளை கொண்டு வருகிறது. சுயநலத்தின் உச்சகட்டமாக சீடத்துவம் சென்று விட்டதாகத்தான் இன்றைக்கு பார்க்கப்படுகிறது. ஒரு சில பேரை தவிர மற்ற எல்லோருமே இந்த பணி வாழ்வு ஒரு வேலை என்று பார்க்கிறார்களே ஒழிய அது ஒரு சேவையாக பார்ப்பது குறைவாகத்தான் இருக்கிறது. எனவே இயேசுவை விசுவசித்தால், இயேசுவை நம்பினால் மட்டும் போதாது, ஆண்டவர் என்று அறிக்கையிட்டால் மட்டும் போதாது, அவருக்கு பணிவிடை செய்ய வேண்டும். நமது உடைமைகள் என்று நாம் கருதும் அனைத்தையும் கொண்டு அவருக்கு பணிவிடை செய்ய முயற்சி செய்ய வேண்டும். இதைத்தான் இன்றைக்கு புனிதராக கொண்டாடப்படுகிற ஜனுவாரிஸ் நமக்கு நினைவுபடுத்திக் கொள்கிறார். அதாவது கடவுள் தந்திருக்கக்கூடிய திறன்களையும் திறமைகளையும் பயன்படுத்தி நாம் சாட்சிய வாழ்வு வாழ வேண்டும். அது ஒருவர் மற்றவரை தேற்றுகின்ற வகையிலே அமைந்திட வேண்டும் என்பதுதான் இந்த புனிதர் நமக்கு சுட்டிக்காட்டுகிற ஒரு பாடம். இவர் கிறிஸ்துவின் பொருட்டு சிறையில் அடைக்கப்பட்டு பலவாறாக சித்திரவதை செய்யப்பட்ட திருத்தொண்டர்களை தேற்றியதும் அவர்களுக்கு ஆறுதல் சொன்னதும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பாடமாக இருக்கிறது. தூய ஜனுவாரியுசை போன்று நாமும் வேதனையில், கவலையில், வருத்தத்தில், தனிமையில் தவிக்கின்ற மக்களை தேற்ற முன்வர வேண்டும். அவர்களுக்கு ஆறுதலாக ஏதாவது ஊக்கப்படுத்துகின்ற வார்த்தைகளை
திட்டங்களை, செயல்பாடுகளை நாம் செய்ய வேண்டும் என்று இன்றைக்கு எதிர்பார்க்கப்படுகிறது. பவுல் கலாத்தியருக்கு எழுதிய மடலில் சொல்வார், ஒருவர் மற்றவருடைய சுமைகளை தாங்கிக் கொள்ளுங்கள் என்று. அன்புக்குரியவர்களே, வேதனையிலே, கலக்கத்திலே, பலவிதமான கேள்விகளிலே இருக்கின்ற ஒருவரை தேற்றுவதும், அந்த ஆணோ பெண்ணோ, குழந்தையோ இளைஞனோ வயதானவர்களோ, ஒருவரை தேற்றுவதும் அவர்களுக்கு ஆறுதல் சொல்வதும் கூட கிறிஸ்தவத்தின் மிக முக்கியமான பணிகளில் ஒன்றாகத்தான் இன்றைக்கு நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. நத்தனியேல் ஹாப்தான் என்பவர் சுங்க அலுவலகத்தில் அதிகாரியாக பணிபுரிந்தவர். ஒரு சமயம் அவர் அந்த பணியிலிருந்து திடீரென நீக்கப்பட்டார். வேலை விட்டு மிகுந்த மனவேதனையோடு வந்து சேர்ந்த அவரிடம் அவரது மனைவி, நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், நீங்கள் அடிக்கடி சொல்வீர்களே ஏதாவது எழுத வேண்டும் என்று, அதை இப்போது தொடங்குங்கள். நீங்கள் வீட்டு செலவு கொடுத்த பணத்தில் நான் சேமித்து வைத்துள்ளேன். இந்த சேமிப்பு நமது குடும்பத்திற்கு போதும் என்று கூறி அவரை எழுதுமாறு ஊக்கப்படுத்தினாராம். அதனால் நத்தனியேல் மகிழ்ச்சியோடு தன் கனவான எழுத்து பணியை தொடங்கினார். அவ்வாறு அவர் எழுதிய நூல்தான் த ஸ்கார்லெட் லெட்டர் என்பதாகும். இந்த நூல் மிக பிரபலம் அடைந்து அவருக்கு பேரையும் புகழையும் செல்வத்தையும் பெற்று தந்தது. நத்தனியேலுக்கு அவருடைய மனைவி தந்த ஊக்கம் அவரை எழுத்துலகில் மிகப்பெரிய சாதனை செய்ய தூண்டுகோலாக இருந்தது. நாமும் ஒருவர் மற்றவரை தேற்றுகிற போது அவர்கள் தங்களுடைய வாழ்வில் முன்னுக்கு வருவது நிச்சயம் உறுதி. ஆகவே இந்த புனிதனுடைய நினைவு நிலை கொண்டாடுகிற நாளிலே ஆண்டவர் இயேசுவுக்கு சான்று பகர்வது பிறரை தேற்றுகின்ற வாழ்க்கை முறையாக மாறட்டும். அதன் வழியாக நாம் யாவரும் இறையருளை நிறைவாக பெறுவோம். ஆமேன். மன்றாடுவோமாக. இறையாட்சி நாயகினை இறைவா, உம்மை போற்றுகிறோம். எங்களை உமது சீடர்களாக, சீடத்திகளாக, அன்பு பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டமைக்காக நன்றி கூறுகிறோம். உமக்கு பணிவிடை செய்வதே எங்களது வாழ்வும் கடமை என்பதை உணர்ந்து எங்களது வாழ்வை, எங்களை முழுவதும் உம்மிடம் ஒப்படைக்கிறோம். எங்களுக்கு உடமையாக இருந்த அனைத்தையும் கொண்டு உமக்கும் உம்முடைய இலக்கிற்கும் பணிவிடை செய்ய எங்களுக்கு அருள்தாரும் ஆண்டவரே. ஆமேன். நீங்கள் அழுவீர்கள், புலம்புவீர்கள், அப்பொழுது உலகம் மகிழும். நீங்கள் துயருறுவீர்கள், ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும். ஆண்டவரே, ஆதரவென்றும் எனக்கு நீரே. ஆறுதலான ஆண்டவரே, ஆதரவென்றும் எனக்கு நீரே. என் கவலை, என் கண்ணீர், என்னை வருத்தும் வேதனைகள். என் கவலை, என் கண்ணீர், என்னை வருத்தும் வேதனைகள். என் பயங்கள், நெருக்கடிகள் எல்லாம் ஏற்றனை தேற்றுமையா. என் பயங்கள், நெருக்கடிகள் எல்லாம் ஏற்றனை தேற்றுமையா.
என்னை வாட்டும் சோதனைகள், என் இழப்பு என் பிரிவு, என்னை வாட்டும் சோதனைகள், என் பாவங்கள் மனப்பாரங்கள் எல்லாம் சுமந்தனை தாங்குமையா. என் பாவங்கள் மனப்பாரங்கள் எல்லாம் சுமந்தனை தாங்குமையா. என் குடும்பம் என் பணிகள் என்னை அழுத்தும் பல சுமைகள். என் குடும்பம் என் பணிகள் என்னை அழுத்தும் பல சுமைகள். என் நோய்கள் கடன் துயர்கள் எல்லாம் பார்த்தென்னை நடத்துமையா. என் நோய்கள் கடன் துயர்கள் எல்லாம் பார்த்தென்னை நடத்துமையா. ஆறுதலான ஆண்டவரே, ஆதரவென்றும் எனக்கு நீரே. என் ஏக்கம் என் நோக்கம் என்னை தாக்கும் பழித்துரைகள். என் ஏக்கம் என் நோக்கம் என்னை தாக்கும் பழித்துரைகள். என் பலங்கள் பலவீனங்கள் எல்லாம் அறிந்தனை ஆளுமையா. என் பலங்கள் பலவீனங்கள் எல்லாம் அறிந்தனை ஆளுமையா. ஆறுதலான ஆண்டவரே, ஆதரவென்றும் எனக்கு நீரே. ஆறுதலான ஆண்டவரே, ஆதரவென்றும் எனக்கு நீரே. மாண்புயரிவருள் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு
வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவு எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோ. மப்பகரி மப்பகரி சரி சாரிகா, மப்பகரி மப்பகரி சரி சாரிசா. இதயமே இதயமே இயேசு இதயமே, இதயமே இதயமே இயேசு இதயமே. இரக்கமாயம் இதயம் ஆளும் இதயமே, இரக்கமாயம் இதயம் ஆளும் இதயமே. இதயமே இதயமே இயேசு இதயமே. பொழுதும் எமை மறவா இயேசு இதயமே, இதயத்துள்ளே இதயமான இயேசு இதயமே. இமை பொழுதும் எமை மறவா இயேசு இதயமே, இதயத்துள்ளே இதயமான இயேசு இதயமே. சுமையெல்லாம் தான் சுமக்கும் இயேசு இதயமே, சுமையெல்லாம் தான் சுமக்கும்
இயேசு இதயமே, சுடராக எமை மாற்றும் இயேசு இதயமே, இதயமே இதயமே இயேசு இதயமே. பதனி சகாரி சரி, பதனி சகாரி சசா, பதனி சகாரி சரி, பதனி சகாரி சசா. மனிதநேய உணர்வு தரும் இயேசு இதயமே, மன்னிக்கின்ற குணமும் தரும் இயேசு இதயமே. மனிதநேய உணர்வு தரும் இயேசு இதயமே, மன்னிக்கின்ற குணமும் தரும் இயேசு இதயமே. உலகெல்லாம் பாசம் பொழியும் இயேசு இதயமே, உலகெல்லாம் பாசம் பொழியும் இயேசு இதயமே. உயிராக எமை காக்கும் இயேசு இதயமே, இதயமே இதயமே இயேசு இதயமே. நீதி வழியில் நிதம் நடத்தும் இயேசு இதயமே, நிலையான நிம்மதி தரும் இயேசு இதயமே. நீதி வழியில் நிதம் நடத்தும் இயேசு இதயமே, நிலையான நிம்மதி தரும் இயேசு இதயமே. அருள்வரம் சுரந்து வழங்கும் இயேசு இதயமே, அருள்வரம் சுரந்து வழங்கும் இயேசு இதயமே. அகலாது எமை நடத்தும் இயேசு இதயமே, இதயமே இதயமே இயேசு இதயமே, இதயமே இதயமே இயேசு இதயமே. இரக்கமாயம் இதயம் ஆளும் இதயமே, இரக்கமாயம் இதயம் ஆளும் இதயமே, இதயமே இதயமே இயேசு இதயமே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.